Hey guys, welcome back to CSS series. இதுல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா CSS கலர்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம கலர்ஸ் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொண்டு வந்திருப்போம். அது மேனுவலா நம்ம ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி நம்ம இது பண்ணியிருப்போம். அதே மாதிரி என்னென்ன நேம் கன்வென்ஷன்ஸ்ல நம்ம கலர் அப்ளை பண்ணலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சிஎஸ்எஸ் கலர்ஸ். ஸோ எந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங் கலர்ஸ் நேம் யூஸ் பண்ணி பண்ணலாம். கலர் நேம்னா நான் எது மென்ஷன் பண்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெட், வயலட், ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் நேம் வச்சு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் நம்ம HTML பேஜ்ல கொண்டு வரலாம். ஸோ HTML என்ன ஐ மீன் சிஎஸ்எஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க 140 ஸ்டாண்டர்ட் கலர் நேம்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 140 ஸ்டாண்டர்ட் கலர் நேம்ஸ். இதே மாதிரி டொமேட்டோ, ஆரஞ்ச், அதுக்கப்புறம் லைட் கிரே, கிரே, மீடியம் சி கிரீன் இந்த மாதிரி 140 கலர் நேம்ஸ் அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம அந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளால 140 கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது தவிர்த்து நிறைய டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது HTML-ல. கலர் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் பார்க்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லிடுறோம். இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு தான். நம்மலாம் எந்த கலரையும் நம்ம டிஃபைன் பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் இந்த கலர்ஸ் நேம் எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட். அதாவது என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கலர் நேம். அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கலர் நேம் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் RGB, அப்புறம் ஹெக்ஸா, அப்புறம் HSL, அதுக்கப்புறம் RGBA, அப்புறம் HSLA. ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ்ல நம்மளால ஒரு கலர் பண்ண முடியும். ஸோ இங்க நான் என்னோட ஸ்டைல் ஷீட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாடி, அதாவது இங்க HTML இருக்கிற பாடியை நான் ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ அதனால பாடி டேக், அதாவது டேக் நேமே அப்படியே நான் செலக்டரை யூஸ் பண்ண போறேன். இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன பண்ணுன்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு. ஸோ இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்னு தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெட் ஆயிடுச்சு. இது இந்த டெக்ஸ்ட் கலருக்கு நான் எந்த கலர்ஸுமே அப்ளை பண்ணனால பை டிஃபால்ட்டாக பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் பேக்ரவுண்ட் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. ஓகே ஃபைன். இதே இது கலர் நேம் வச்சு பண்ணியிருக்கிறேன். இதே RGB வச்சு பண்ண முடியும். RGBனா ரொம்பவே சிம்பிள். RGB எது ஸ்டாண்ட் பண்ணும்னா R ஃபார் ரெட், G ஃபார் கிரீன், B ஃபார் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி RGB கலர்ஸ் வச்சு நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்மளோட வேல்யூல பார்த்தீங்கன்னா, RGBன்னு டைப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க. ஸோ என்னோட எக்ஸ்டென்ஷனே அந்த ஒரு ப்ராம்ப்ட்ட மெசேஜ் த்ரோ பண்ணுது. ஒரு சின்டாக்ஸ் ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஒரு பேரந்தசிஸ்குள்ள நம்ம போடணும். அதாவது ஒரு ரவுண்ட் பிராக்கெட் குள்ள போடணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ ரெட். ஐ மீன் ஆமா ரெட். இந்த ரெட் வேல்யூஸ் 0 to 225 வரைக்கும் இருக்கலாம். இந்த ஆர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஜிக்கு பார்த்தீங்கன்னா 0 to 255. அதுக்கப்புறம் ப்ளூக்குமே பார்த்தீங்கன்னா 0 to 255 கலர்ஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 255 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் 99, அதுக்கப்புறம் 71. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே எது குறிக்குதுன்னா 255ங்கிறது ரெட், 99ங்கிறது பார்த்தீங்கன்னா கிரீன், 71ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் கலர் மிக்சர் மென்ஷன் பண்றது. இப்போ என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேம் இது மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ரேண்டமாக ஒரு 50 நான் கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கலரில் நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் RGBயில் நிறைய கலர்ஸ் வச்சு நீங்கள் உங்களால் நிறைய கலர் பேட்டர்ன்ஸை உங்களால கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க எங்கெங்கெல்லாம் கலருங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றீங்களோ, அங்க நீங்க இந்த RGBல நேம் கன்வென்ஷன், அதாவது கலர் நேம் டைரக்ட்டா பாஸ் பண்ணலாம். இல்ல RGB பாஸ் பண்ணலாம். இல்ல ஹெக்ஸாடெசிமல் பாஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட விஷ். நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ RGB பார்த்தாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் ஹெக்ஸா. ஸோ இந்த ஹெக்ஸாங்கிறது பார்த்தீங்கன்னா, சேம் ஆஸ் RGB மாரி தான். இந்த ஹெக்ஸாங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, அதோட சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் மென்ஷன் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஹேஷ்டேக்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்னா, ரெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரீனா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளூவா இருக்கும்.
ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம எப்படி வந்து RGBல வந்து பாஸ் பண்ணோமோ, அதே மாரி தான் ஹெக்ஸாக்கும் நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஹெக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஆஸ் 0 டூ 255 தான். ஆனா வந்து இது வந்து ஒரு ஹெக்ஸா வேல்யூல நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதாவது 00லிருந்து FF வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். அதே மாரி எல்லா கலர்ஸ்க்குமே Gக்கும் சரி, Bக்கும் சரி 00லிருந்து FF வரைக்கும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ரெட் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் FF அப்படின்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் திருப்பியும் வந்து கிரீன் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதனால திருப்பியும் நான் வந்து FF அப்படின்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் 47 அப்படின்னு நான் ஜெனரேட் பண்றேன். ஓகேவா? இப்ப என்னோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு yellowish கலர்ல வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு yellowish கலர் வந்திருக்கு. ஸோ ஹெக்ஸாடெசிமலுக்கும் இதுக்கும் இது இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம வந்து அத RGBக்குள்ள குடுப்போம். இத வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமலுக்குள்ள குடுப்போம். RGBல வந்து 0 டூ 255 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். இதுலயும் சேம் தான் 0 டூ 255 பட் நம்ம ஹெக்ஸா வேல்யூல நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து HSL. ஸோ HSLன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். HSL எது ஸ்டாண்ட் பண்ணும்னா, ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹியூஜ் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா 0 டு 360 வேல்யூஸ் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி சேச்சுரேஷனும் லைட்னஸும் நம்ம பர்சன்டேஜ்குள்ள தருவோம். அது எவ்வளோ பர்சன்டேஜ்குள்ளனா 0 டு 100%. இவ்வளோ வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும் வேல்யூஸ். ஸோ நான் இங்க வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HSL. இதுக்குள்ள நம்ம பேரந்தசிஸ் போட்டு இதுல வந்து நான் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம வந்து 0 டூ 360 வரைக்கும் தரல. அதனால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 250 அப்படின்னு நான் தரேன். இது என்ன கலர் வரும்னு எனக்கு தெரியாது. பட் நான் ரேண்டமா நான் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் வந்து எனக்கு 100% வேணும் அப்படின்னு நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லைட்னஸ் வந்து எனக்கு ஒரு 50% இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் சம்திங் லைக் ப்ளூ கலர்ல நம்மளுக்கு வந்திருக்கு பேக்ரவுண்ட் கலர். ஓகே. ஸோ இது வந்து HSL வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. HSLA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுதான் ஃபைனல் இது. ஸோ இது என்ன பண்ணும்னா, ஃபேமஸ் HSL தான். கடைசியில இருக்கிறது ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 1 இதுக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இதுல வந்து நான் வந்து 0.5 அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த கடைசி ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 1க்குள்ள தான் இருக்கும். அதுக்கு மேல போகாது. அதுக்கு மேல போனாலும் நம்மளுக்கு அந்த கலர் அப்ளை ஆகாது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் லைக் எனக்கு வந்து ஒரு அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு லைட் அதாவது 50% எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் வேல்யூஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்த்தோம்னா, கலர் நேம்ஸ் பார்த்தோம். ஹெக்ஸாடெசிமல் எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். RGBல கலர் எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். HSLAல வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கலர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம் நம்மளோட வெப் பேஜ்ல. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து ஜென்ரேட் பண்ண தெரியல, எனக்கு UI லுக்கிங்ல வேணும் அப்படின்னா நிறைய சைட்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கலர் கோட்ஸ் வந்து பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கலருக்கு இந்த கலர் யூஸ் பண்ணலாம். ரெட்டுக்கு பிளாக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேட்டர்ன் வைஸா வச்சிருப்பாங்க. நீங்க ஆன்லைன்ல போய் அது ஜஸ்ட் அந்த கலர் கோட் மட்டும் பிக் பண்ணா போதும். உங்களோட சைடுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பேக்ரவுண்ட பத்தி பேசலாம்.